மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மாதா தொலைக்காட்சி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்வு மூலம் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்வடைகிறேன். மக்கள் களத்திலிருந்து நிகழக்கூடிய பிரச்சனைகளை வரலாற்று பதிவுகளாக ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திருமிகு பெர்லின் அவர்களைத்தான் இன்று நாம் சந்திக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டம் குறும்பனை பங்கை சார்ந்தவர் திருமிகு பெர்லின் அவர்கள். எளிய மீனவ குடும்பத்தை சார்ந்தவர். தன்னுடைய எழுத்துக்களில் தன்னுடைய ஊர் பெயரையும் இணைத்து குறும்பனை சி பெர்லின் என்றே அறியப்படுகிறார். குறும்பனை என்பது கோட்டாறு மறை மாவட்டத்தில் குளச்சல் மறை வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய பங்காக இருக்கிறது. ஏறக்குறைய 150 ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரியத்தை கொண்ட பங்கு. ஆசிரியர் பெர்லின் அவர்கள் இசிஇ எனப்படும் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் என்ஜினியரிங் டிப்ளமோ படிப்பை முடித்திருக்கிறார். சுய ஆர்வத்தினாலே தமிழ் இலக்கியத்தையும் படித்து தேர்ந்திருக்கிறார். தற்போது வனம் இயற்கை பாரம்பரிய அங்காடி என்று சொந்தமாக அந்த அங்காடியை நிர்வகித்து வருகிறார். ஆசிரியரை பற்றி நாம் சொல்ல வேண்டுமென்றால் ஏறக்குறைய 35 ஆண்டுகளுக்கும் மேலாக மீனவர்களுடைய பிரச்சனைகளில் களம் காண்பவராக இருக்கிறார். நெய்தல் கணியம், கடலோரம் ஆகிய இதழ்களின் ஆசிரியராகவும் நம் வாழ்வு இதழில் தொடர் கட்டுரைகளை எழுதியவராகவும் இருக்கிறார். நெய்தல் மக்கள் இயக்க மாவட்ட செயலாளராகவும் கடலோர உள்ளாட்சி தலைவர்கள் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளராகவும் இணையம் சர்வதேச சரக்கு பெட்டக மாற்று முனைய எதிர்ப்பு மக்கள் இயக்கத்தின் இணை ஒருங்கிணைப்பாளராகவும் ஆசிரியர் அவர்கள் இருக்கிறார்கள். தன்னுடைய வாழ்நாளிலே தனுஷ்கோடி ராமசாமி விருது, பெரியார் காமராசர் இலக்கிய விருது, மாண்புமிகு லூர்தம்மாள் சைமன் இலக்கிய விருது, நெய்தல் இலக்கிய சாதனையாளர் விருது, சிந்தனை சிற்பி சிங்காரவேளர் இலக்கிய விருது போன்ற பல விருதுகளை பெற்றவராக இருக்கிறார். ஆசிரியர் பல சிறுகதைகளை எழுதியிருக்கிறார், பல நாவல்களை எழுதியிருக்கிறார். கடலுக்குள்ளே கடலுக்குள்ளே, கடலின் கருவறையில், நீந்தி கழித்த கடல், கடல் தண்ணி கரிக்குது, கண்ணீர் சமுத்திரம், நெஞ்சம் நெகிழச் செய்யும் நெய்தல் சிறுகதைகள் என பல்வேறு சிறுகதைகளையும், கடலடி, சேலுகேடு, நீவாடு, தலைச்சுமடுக்காரி, மானத்துக்கு அஞ்சி போன்ற நாவல்களையும் எழுதியவராக இருக்கிறார். அதோடு பல மீனவ போராட்டங்களை பதிவு செய்து கஜா புயல், ஒக்கி புயல் போன்ற இயற்கை சீற்றங்களையும் நூலாக வரலாற்று பதிவுகளாக ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த வகையிலே மக்களுடைய வாழ்வியல் களத்திலிருந்து அவற்றை வரலாற்று பதிவுகளாக செய்து கொண்டிருக்கக்கூடிய குறும்பனை சி பெர்லின் அவர்களை மாதா தொலைக்காட்சி குடும்பம் அன்போடு வருக வருக என வரவேற்கிறது. வணக்கங்கய்யா. இன்று நாம் பார்க்க போகிற புத்தகம் குறும்பனை சி பெர்லின் அவர்களது இணையம் காக்க இணைவோம் என்கிற புத்தகம். இந்த புத்தகத்தை நம் வாழ்வு வெளியீட்டகத்தார் வெளியிட்டிருக்கிறார்கள். 200 பக்கங்களை கொண்ட இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 இருக்கிறது. புத்தகம் தேவைப்படுகிறவர்கள் நம் வாழ்வு அலுவலகத்தையோ அல்லது திரையில் தெரியக்கூடிய எண்ணையோ தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இணையம் காக்க இணைவோம் என்கிற இந்த புத்தகத்தில் 17 தலைப்புகளில் ஆய்வறிக்கைகள், இந்த இணையம்
அந்த இடத்தில் என்ன அமையப் போகிறது என்பதை குறித்த விளக்கங்கள், மக்கள் போராட்டங்களின் வழியாக எப்படி இயற்கையை காப்பதற்காக மக்கள் இணைந்திருக்கிறார்கள் என்கிற முழுமையான ஆவணங்களும், இதற்கு முன்பு இதுபோல நடந்த நிகழ்வுகளையும் இதில் அழகாக பதிவு செய்திருக்கிறார்கள். குறும்பனை சி பெர்லின் ஐயா அவர்கள் இதுபோன்ற கடல் வாழ் மக்களுடைய வாழ்வியல் போராட்டங்களை பதிவு செய்வதில் சிறந்தவராக இருக்கிறார். ஆக இந்த அருமையான பதிவை கொடுத்திருக்கிற ஐயா அவர்களுக்கு முதலில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரியப்படுத்துகிறோம். இந்த இணையம் சரக்கு பெட்டக மாற்று முனையம், இது என்ன, அது 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 அமைவதால் நன்மை என்ன, தீமை என்ன என்பதை மக்களுக்கு புரிகிற விதத்தில் முதல்ல நீங்க தெளிவுபடுத்தலாமே. முதல்ல அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை பற்றி சொல்லணும். இது கடவுளின் சொந்த மாவட்டம் அப்படின்னு, கேரளா எப்படி கடவுளின் சொந்த நாடு அப்படின்னு சொல்றது மாதிரி இந்த மாவட்டம் மலையும் மலை சார்ந்த குறிஞ்சி நிலங்கள், காடும் காடு சார்ந்த முல்லை நிலங்கள், வயலும் வயல் சார்ந்த மருத நிலம், கடலும் கடல் சார்ந்த நெய்தல் நிலம் என்று 4 வகை வளமான நிலங்களை கொண்ட ஒரு பகுதி கன்னியாகுமரி மாவட்டம். எல்லா தட்பவெட்ப சூழலும் மக்கள் வாழ்வதற்கு பொருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. 1812 சதுர கிலோமீட்டர் தான் இதனுடைய மொத்த பரப்பளவு. அதுல காடுகள் அப்படின்னு 30% கழிச்சிட்டோம்னா 500 சதுர கிலோமீட்டர் கழிச்சா 1300 சதுர கிலோமீட்டர். இதுல ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1111 மக்கள். சென்னைக்கு அடுத்தபடியாக மக்கள் மிக நெருக்கமாக வாழக்கூடிய பகுதி. இந்த பகுதியில மக்களுக்கு தேவையான எல்லா வளங்களும், இயற்கையினுடைய செழிப்பு, அதனுடைய பசுமை, அதனுடைய புல்வெளிகள், காற்று, நிலத்தடி நீர் என்று எல்லா விதமான மக்கள் வாழ்வதற்கு பொருத்தமான சூழல் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இங்க 600 சதுர கிலோமீட்டர்ல சரக்கு பெட்டக மாற்றுமுனை. இங்க என்ன தொழில் இருக்குன்னு தெரியல, எதை கொண்டு போய் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு கொண்டு போய் கடத்த போறாங்கன்னு தெரியல. சரக்குகளை தூத்துக்குடி துறைமுகத்தில் இருக்கிறது போல கன்னியாகுமரி மாவட்டத்தில் 600 சதுர கிலோமீட்டர்ல இங்க கண்டெய்னர்களை நிறுத்துறதும், அந்த கப்பல்களை கொண்டு பொருட்களை ஏற்றி இறக்குறதும், இங்க ரசாயன பொருட்களை கொண்டு போறதுக்கும் அப்படிப்பட்ட ஒரு திட்டத்துக்காக 29,000 கோடி ரூபாயில ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க. இந்த திட்டத்தை யாரும் மக்கள் கேட்கல, இங்க இருக்கக்கூடிய மக்கள் கேட்கல. கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு கடலோர மாவட்டம். கடல் வளத்தை, அந்த கடலிலிருந்து வரக்கூடிய மீனையும் அதை மீன் சார்ந்த பொருட்களையும் அதிகமாக ஏற்றுமதி செய்வது, உள்நாட்டு சந்தைகளில் கொண்டு போவதுன்னு சொல்லிட்டு தன்னிறைவு பெற்ற ஒரு மாவட்டம். ஒரு தூண்டில் வளைவு தடுப்பு சுவர் இந்த நாட்டு படகுகளை அணைகிறதுக்கு, தங்குதளமா இருக்கிறதுக்கு ஒரு 25 கோடியில ஒரு தூண்டில் வளைவு தடுப்பு சுவர் கொடுங்கன்னு கேட்டா 2-3 அரசுகள்கிட்ட கோரிக்கை வச்சா தான் ஏதாவது ஒரு வகையில நடக்குது. ஆனா நாங்க கேட்காம 29,000 கோடி ரூபாயில இங்க ஒரு சரக்கு பெட்டக துறைமுகம், அதுல கடல்ல மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்களுக்கு இடமில்லை அப்படின்னு உள்ள ஒரு விஷயத்துல பாதுகாப்பு கப்பல்களும், வெளிநாட்டுல இருந்து சரக்குகளை கொண்டு வர்றவங்களும் இங்க இருந்து சரக்குகளை ஏற்றி கொண்டு போறதும், இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்யறதற்கான ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க. அப்போ மக்கள் வாழக்கூடிய ஒரு இயற்கையான வளங்களை கொண்ட அந்த மாவட்டத்துல இந்த மக்களை எல்லாம் வெளியேற்றிட்டு அந்த இடத்துல ஒரு துறைமுகத்தை அமைக்கணும், ஒரு வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இது வளர்ச்சி திட்டம் எந்த அளவு வளர்ச்சின்னு உள்ளது பின்னால பேசலாம். ஆனா எங்களுடைய பார்வை என்னன்னா, இந்த மாவட்டம் மக்கள் வாழ்வதற்கு பொருத்தமான மாவட்டம். ஆடு வளர்த்தக்கூடிய இடத்துல ஆனையை வளர்த்த முடியாது. நீங்க ஆடை வளர்த்தக்கூடிய இடத்துல ஆனையை கொண்டு அந்த பஞ்சபாவங்கள்ட்ட நீ ஆனையை வளர்த்துன்னு சொல்லிட்டு கொடுத்து அதுதான் வளர்ச்சின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது எங்களுக்கு தேவையில்லாது. எங்க கல்லறைக்கு மேலதான் அது உங்களுடைய வளர்ச்சி இருக்குன்னு சொல்லிட்டு, எங்களுடைய நோக்கம் எல்லாம் நாங்கள் அனுபவிச்ச இந்த கடலை, நாங்கள் அனுபவிச்ச இந்த இயற்கையை, நாங்கள் ருசித்த இந்த நீரை, நாங்கள் சுவாசித்த சுத்தமான காற்றை நாங்க இதுவரைக்கும் எங்களுக்கு கடவுள் ஒரு வாடகையாக தற்காலிகமாக தந்தது. நீ வாழ்றது வரைக்கும் உனக்கு அனுபவிக்க தந்திருக்கேன் மக்கா, இனி இதை எந்த சேதாரமும் இல்லாம உனக்க தலைமுறைகள், உனக்க பிள்ளைகளுக்கு நீ விட்டுட்டு போகணும்
அப்படிங்கிறதுக்காக கடவுள் தந்த கொடை. அந்த கொடைய நான் இப்ப அனுபவிக்கிறேன், இதை நானே நாசப்படுத்திட்டு போறேன், வரக்கூடிய தலைமுறை எக்கேடு கெட்டு போட்டுன்னு நாங்க விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு உள்ள ஒரு சமூக அக்கறையோட தான் இந்த திட்டத்தை எதிர்த்து, இது மக்கள் வாழும் பூமி, இந்த பூமியில் மக்களை துரத்திட்டு வேற எந்த வளர்ச்சியும் தேவையில்லை அப்படின்னு உள்ள மாதிரியான விஷயங்களை முன்வைக்கிறோம். திட்டம் வருகிற பொழுது அந்த பகுதி ஒரு குட்டி சிங்கப்பூர் மாதிரி மாறப்போகிறது, நிறைய வேலைவாய்ப்புகள் வரும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்களே, அது அத்தகைய வளர்ச்சி திட்டங்கள் அதற்கான காரியங்கள் உள்ள இருந்ததா? எப்படி பார்க்குறீங்க அதை? அது ஆரம்பத்துல அந்த மாதிரியான ஒரு கவர்ச்சி வார்த்தைகள் தான் வந்தது. எங்க மக்களும் அதை வரவேற்றாங்க. அடிக்கல் நாட்டு விழா நடக்கும்போது வெடி வச்சு கொண்டாடினது அந்த மக்கள். நாங்க சிங்கப்பூரா மாற போறோம், எங்களுக்கு இங்க கப்பல்கள் வந்து நிற்கும் போது அவ்வளவு இது வரும், வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய வெள்ளக்காரமாறு வந்து எங்க கோயில்ல நிறைய காணிக்க போடுவாங்க, டாலரா காணிக்க போடுவாங்க, எங்களுக்கு கோயில் எல்லாம் அப்படி வளர்ந்துரும், நாங்க எல்லாம் ஒரு கண்காட்சி பொருட்களாக நாங்க எல்லாம் ஒரு சுபிச்சமான முறையில வாழ்ந்துருவோம், எங்க நிலங்கள் எல்லாம் விலையேறும், எங்க வீடுகள் எல்லாம் அவ்வளவுக்கு சொர்க்கபுரியாக மாறிடும், எங்களுடைய சூழல்கள் எல்லாம் எங்கேயோ போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் வரவேற்றாங்க. ஆனா இந்த திட்டம் என்ன அப்படின்னு உள்ளதை நாங்க ஒரு சில சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ள இறங்கி பார்க்கறதுக்காக, இந்த திட்டத்தை பற்றிய இதை சொல்லுங்க, இதனுடைய பீசிபிலிட்டி ரிப்போர்ட்டு, தொழில்நுட்ப பொருளாதார சமுதாய ஆய்வறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு உள்ளதை தாங்கன்னு சொன்னா, இது பரம ரகசியம், இது அரசினுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது, உங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டு மறுத்தாங்க. நாங்கள் அடுத்து அப்பீலுக்கு போய் தான் 814 பக்கம் கொண்ட அந்த டிப்ஸா என்ற ஒரு கம்பெனிக்கு, ஸ்பெயின் நாட்டினுடைய டிப்ஸா கம்பெனிக்கு இவங்க ஒரு பீசிபிலிட்டி ரிப்போர்ட்டுக்காக ஒரு அனுமதி கொடுத்து அவங்க எடுத்து கொடுத்த 817 பக்கம் கொண்ட அந்த ஆய்வறிக்கையை படிக்கும் போது தான் அதுக்கு உள்ளால இருக்கக்கூடிய ஆபத்து புரிஞ்சது. விவசாய நிலங்கள்ல இருந்து நீரை கொண்டு வந்து ஒரு நாளைக்கு பல்லாயிரம் கன அடி தண்ணீரை கொண்டு வந்து இதை பயன்படுத்துறதுக்கு, அங்க இருக்கக்கூடிய அழகான மேற்கு தொடர்ச்சி மலைகளை உடைச்சு அதை கடல்ல கொண்டு போட்டு அரண்களை உருவாக்குறது, இங்க இருக்கக்கூடிய காடுகளில் இருக்கக்கூடிய மரங்களை பெயர்த்து கொண்டு வந்து கட்டமைப்புகளுக்கு ஆக்குறது, கல்லை உடைச்சு சிமெண்ட் ஆக்குறது, ஜல்லி ஆக்குறது, கம்பிகளை கொண்டு வந்து இங்க கட்டமைப்பு வேலைகளை செய்யறது, இது மாதிரியான காரியங்கள் அதிலேயே பீசிபிலிட்டி ரிப்போர்ட்லேயே என்னென்ன பாதிப்புகளை உருவாக்கும்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்கிறாங்க. அப்போ நீங்க ஒரு திட்டத்தை கொண்டு வர்றீங்க, அதை மறைச்சிட்டு அதுக்கு உள்ளால என்ன இருக்குன்னு உள்ளதை மறைச்சிட்டு கொண்டு வரும்போது மக்கள் அதை போராடி பெற வேண்டிய நிலைமை வருது. அதை வந்து பார்க்கும்போது தான் அவ்வளவு பெரிய விஷயங்கள் அதுக்குள்ளால இருக்கு. அதை நான் முழுமையாக இந்த இதில் பதிவு பண்ணியிருக்கேன். அந்த பீசிபிலிட்டி ரிப்போர்ட்ல டிப்ஸாவினுடைய அறிக்கையில என்ன இருக்கு அப்படின்னு உள்ளதை பதிவு பண்ணியிருக்கிறேன். அதைத்தான் மக்கள் மத்தியில கொண்டு போய், ஐயையோ இது நாம வெடி வச்சு கொண்டாடக்கூடிய அளவுக்கு சிங்கப்பூரா மாத்துறதல்ல, சகாரா பாலைவனமாக மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் மத்தியில அவங்கள்ட்ட கொண்டு போன பிறகுதான், ஐயையோ நாம அப்ப இனி இங்க வாழவே முடியாதா, நம்ம கோயில் எல்லாம் இருக்காதா, நமக்கு கடைசியா இருக்கக்கூடிய கல்லறை தோட்டம் இருக்காதா, நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கான பள்ளிக்கூடம் இருக்காதா அப்படின்னு உள்ள அந்த ஒரு இதுதான் அடுத்த தலைமுறைக்கு நான் என்னத்தை விட்டுட்டு போறேன்னு சொல்லக்கூடிய அந்த கடமை உணர்வு தான் அந்த மக்களை 2 ஆண்டுகள் போராட்ட களத்துல நிறுத்தினது. 2 ஆண்டுகளும் அவர்கள் கண் துஞ்சாமல் அந்த அவங்களுடைய காசை போட்டே அந்த போராட்டத்தை களத்தை அப்படியே பாதுகாத்து வந்து 2 வருடமாக போராடிய அனுபவங்கள் தான் இந்த புத்தகத்துல இருக்கு. இந்த மக்களுடைய போராட்டங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அது எந்த வகையான போராட்டத்தை கையில் எடுத்தாங்க? அதில் மற்ற மக்களுடைய ஒத்துழைப்புகள் எப்படி இருந்தது? அதை குறித்து இதில் சொல்லியிருக்கிறீங்களா? ஆமாம், அதை நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். நான் மக்கள் ஒருங்கிணைந்து போராடினாங்கன்னா எந்த திட்டமாக இருந்தாலும் துரத்தி அடிக்க முடியும்னுள்ள ஒரு அனுபவம் இந்த போராட்டத்தில் எங்களுக்கு கிடைச்சது. முதல்ல கடலோர மக்கள் தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அப்போ மற்ற சமூகத்து மக்கள் எங்களுக்கு இது என்ன கடல்ல இப்படி ஒரு திட்டம் வர்றதை இவங்க மீனவர்கள் தான் எதிர்த்துட்டு இருக்கிறாங்க, கடல்ல வந்தா நல்லது தானே, எனக்கு பிள்ளைக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கவன் என்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் சம்பளம் கிடைக்கும், எனக்கு நிலத்தை ஐயோ கோடி கணக்கில் ஒரு சென்ட்டுக்கு கோடி ரூபாய் விலை பெறும் எங்க நிலத்துக்கு,
எனக்கு அந்த இருப்பு பாதை 4 வழிச்சாலை, 6 வழிச்சாலை, 8 வழிச்சாலை, இருப்பு பாதை வரும், விமான நிலையங்கள் வரும், இங்கிருந்து எல்லாம் வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு பிற சமூகத்து மக்கள், சமவெளி சமூகத்து மக்கள் அவங்க முதல்ல அவங்க இந்த மாதிரியான ஒரு பார்வையில இருந்தவங்களையும் நாங்க ஒவ்வொரு பகுதியாக, ஒவ்வொரு கிராமமாக போய் பார்த்து அந்த மக்களையும் அவர்களையும் அந்த போராட்ட களத்துல இணைச்சோம். எந்த சமய சார்பு பாகுபாடும் இல்லாம எல்லா மக்களும் ஒருங்கிணைஞ்சாங்க. எல்லா சமூகத்து மக்களும் ஒருங்கிணைஞ்சாங்க. மொழி, எந்த இன வேறுபாடுகள் இல்லாம எல்லாரும் வந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் அழியுது, அவங்களுடைய தலைமுறை இனி வர முடியாதோ, இருக்க முடியாதோ இந்த பகுதியில் அப்படின்னு உள்ள ஒரு பயம் வந்தது. அந்த பயம்தான் அவங்கள போராட்ட களத்துல ஒண்ணா நிற்க வச்சது. அந்த போராட்ட களத்துல இந்த மக்களை நிற்க வச்சதுல கத்தோலிக்க திரு அவையினுடைய பங்கு மிகப்பெரிய அளவிற்கு ஒருங்கிணைத்தது. அவங்க பின்னால இருந்துகிட்டு, முன்னவரில் அவங்க யாரும் இந்த மக்களினுடைய போராட்டத்தை அவங்க பின்னால இருந்துகிட்டு அந்த நல்ல நல்ல அறிவுரைகளை சொல்லி, ஆலோசனைகளை சொல்லி, இந்த மக்கள் தலைவர்களை அவங்க இந்த போராட்ட களத்துல காண்றதற்கான பின்னால இருந்து உதவி செஞ்சது கத்தோலிக்க திரு அவை இன்னைக்கு. அதனால தான் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய அந்த இயற்கையும் அந்த வரைபட அந்த எல்லை கோடுகளும் அதே மாதிரியான நிலையில் இருக்கிறதுன்னா அதுக்கு காரணம் இப்படிப்பட்ட எல்லா பகுதிகளினுடைய ஒத்துழைப்பும், எல்லா மக்களினுடைய போராட்டம் தான் அதுக்கு முக்கிய காரணம். ஸோ கத்தோலிக்க திரு அவையும் முழுக்க முழுக்க மக்களுக்கு சார்பாக நிலைப்பாடு எடுத்து நின்றுருக்கிறாங்க. அதையும் நீங்கள் பதிய வச்சிருக்கிறீங்க. தமிழக ஆயர்களின் போராட்டம்ன்ற ஒரு தலைப்பிலேயே ஆயர்கள் எந்த விதத்தில் உதவி இருக்கிறாங்கிறதையும் பதிய வச்சிருக்கிறீங்க. இதில் சில இதற்கு முன்பு நிகழ்ந்த நிகழ்வுகளுடைய வரலாறு, அது தந்த பாடத்தை சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக வல்லார் பாடம், விழிஞம், எண்ணூர், இந்த விஷயங்களை பற்றியும் கொஞ்சம் மக்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன். இல்லை, இவங்க முதல்ல வரும்போதே என்ன சொன்னாங்கன்னா, சரக்கு பெட்டக துறைமுகம் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கான தலைவாசல், வாசல் திறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. கொழும்புல ஒரு துறைமுகம் இருக்கு. அந்த துறைமுகத்தினுடைய வளர்ச்சியினால தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக அவன் காரியங்களை செய்கிறான். தமிழர்களை அழிக்கிறது அந்த துறைமுகம் வழியாக நாம கொண்டு போகக்கூடிய சரக்குகள், அது அவனுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தினால தான். அதனால அந்த இலங்கையை அழிக்கணும்னா, இலங்கையினுடைய வருமானத்தை கட்டுப்படுத்தணும்னா நம்ம பகுதியில அந்த துறைமுகத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சரக்கு பெட்டக மாற்று முனைய துறைமுக திட்டங்கள் சாகர்மாலான்னு 8 லட்சம் கோடி ரூபாயிலான ஒரு திட்டத்தை போட்டு அதை ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய 12 பெருந்துறைமுகங்களை இணைக்கிறது, நீர்வழிகளை இணைக்கிறது, நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய தரைவழி போக்குவரத்தை இணைக்கிறது அப்படின்னு உள்ளது மாதிரி ஒரு திட்டம் போட்டாங்க. அதுல முதல்ல வந்தது வல்லார் பாடம். அதுல துபாய் வேர்ல்டு லிமிடெட்னு சொல்லக்கூடிய அந்த துறைமுகம் அந்த வல்லார்பாடம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வளைகுடா பகுதியில ஒரு ஆர்வதை நியமிக்கிறாங்க. 30 அடி உயரமுள்ள அந்த 30 அடி ஆழத்துக்கு தான் அந்த கடல், 30 அடி உள்ள கப்பல் தான் வர முடியும். இன்னைக்கு 1000 அடிக்கு மேல இருக்கக்கூடிய கப்பல்கள் வந்துருச்சு. ஆனா அது இன்னைக்கு எந்த விதத்திலையுமே செயல்படாம இருக்கு. அந்த வளர்ச்சி திட்டம் என்னத்தை தந்ததுன்னா இப்ப செயல்படாம இருக்கிறது தான். வெறும் 300 தொழிலாளர்கள் தான் அதுல. இங்க நிறைய வேலை வாய்ப்புகளை தந்துருவோம்னு சொன்னாங்க. வெறும் 300 தொழிலாளர்கள். இன்னைக்கு அந்த திட்டத்தினுடைய ஸ்டேட்டஸ் அது செயல்படல. இந்த சூழலியல் தாக்கத்தை, இந்த உள்கட்டமைப்பினால ஏற்படக்கூடிய அந்த ஆர்பர்னால ஏற்படக்கூடிய மறுவினையை நீங்க யாரும் கணிக்கல, அதுக்கு எந்த விலையும் போடல. அப்போ இந்த நாட்டை அழிச்சிட்டு ஒரு முதலாளி வாழ்றதற்கான ஒரு திட்டத்தை கொண்டு வர்றீங்கன்னா அதை எப்படி ஏத்துக்க முடியும்? அதுபோலதான் எண்ணூர் பகுதியில அந்த கொசஸ்தலை ஆத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு துறைமுகத்திற்காக 1000 ஏக்கர் நிலத்தை கொடுத்துக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய இந்த மீனவர்களை ஒரு 4-5 கிராமங்களையே முழுவதுமாக புலம்பெயர வச்சு நீங்க என்ன சாதிச்சிட்டீங்க? இன்னைக்கு எண்ணூர் துறைமுகத்தினுடைய வளர்ச்சி எங்க போய் நிற்குது? இது எல்லாமே நம்ம பார்த்தோம்னா முன்னெச்சரிக்கையாக அந்த இணையம் துறைமுகத்தை வரவிடாமல் தடுத்ததனால் இந்த ஆபத்துகளிலிருந்து தற்காத்து கொண்டோம் என்ற ஒரு பெருமிதத்தோடு தான் நாங்க இதில் நிற்கிறோம்.
இணையத்தில் வரவேண்டிய அந்த துறைமுகத்தை மக்கள் போராட்டம் அகிம்சை போராட்டத்தினாலேயே 2 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். ஆனா அந்த வெற்றி கொண்டாட முடியாத ஒரு வெற்றின்னு இதை கடைசியில பதிவு பண்ணியிருக்கிறீங்க. எதனால அது கொண்டாட முடியாத ஒரு வெற்றியா பார்க்குறீங்க? நாம் பார்க்கிறது உலகத்திலேயே ஒரு போராட்டம் மக்கள் சக்தியினால ஒரு போராட்டம் வென்றிருக்கிறதுன்னு பார்த்தா அந்த வரலாறை எடுத்து பார்க்கும்போது வேற எந்த இதுவுமே மக்கள் சக்தியினால ஒரு வெற்றி அப்படின்னு ஒரு நிலைமைக்கு அடைய முடியல. ஆனா 2 ஆண்டுகள் ராவும் பகலும் அந்த போராட்ட களத்துல நின்று தங்க கை காசையே போட்டு போராடிய அந்த மக்களுக்கு மிகப்பெரிய அளவு 2017ஆம் ஆண்டில் இந்த திட்டம் கைவிடப்படுகிறது என்று அறிவித்த உடனேயே கொண்டாட வேண்டிய அந்த ஒரு மனநிலைக்கு வந்த எங்களுக்கு அடுத்ததாக அவங்க போட்ட ஒரு குண்டு என்னன்னா, அதை கன்னியாகுமரி, கோவளம், மணக்குடி, தாமரைக்குளம் பகுதிகளுக்கு இடமாற்றுகிறோம் அப்படின்னு சொன்னது. அப்போ அதை கொண்டாட முடியாம போச்சு. என்னன்னா கன்னியாகுமரியில இங்க வரக்கூடிய ஆபத்தை இன்னொரு இடத்துல எனக்கு பிள்ளைக்கு வர்றது அப்படின்னு உள்ளது மாதிரியான ஒரு என்ன காப்பாத்திட்டேன். அடுத்து எனக்கு பிள்ளைக்கு அந்த ஆபத்து வரும்போது எந்த தகப்பனாவது அந்த பிள்ளைக்கு வரக்கூடிய ஆபத்தை வரட்டும், எனக்கு தான் ஆபத்து நீங்கிருச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை இருந்துட முடியுமா? அதனாலதான் அதை கொண்டாட முடியாத வெற்றி. ஏன்னா கன்னியாகுமரி சரக்கு பெட்டக மாற்று முனைய துறைமுகம் அது ராஜாக்கமங்கலத்திலிருந்து ஆரோக்கியபுரம் வரைக்கும் உள்ள பகுதிகளை அவங்க அந்த துறைமுகத்திற்காக வச்சிருக்கிறாங்க. அதுல கன்னியாகுமரி ICTT என்று அந்த திட்டத்தை கொண்டு வர போறாங்கன்னு சொன்னதுமே இணையத்துல போராடிட்டு இருந்த மக்கள் முழுவதுமாக கன்னியாகுமரி பகுதிக்கும் அந்த போராட்டத்தை விரிவாக்கம் செய்து அந்த மக்களை ஒருங்கிணைச்சு அந்த மக்களும் போராட்டம் நடத்துறாங்க. ஓராண்டு போராட்டம். ஓராண்டுக்கு பிறகு அங்கு பல விதமான வழக்குகள், அடிதடி, கலவரங்கள், இது மாதிரியான நிகழ்வுகள். ஆனா இங்க 2 வருஷம் நடந்த போராட்டத்துல ஒரு வழக்கு கூட இல்லை. நாங்க தான் போட்டிருக்கிறோம் அரசுக்கு மேலையும் அந்த டிப்ஸா கம்பெனிக்கு மேலையும் அது மாதிரியான காவல்துறை மேலையும் அதை சர்வே பண்ணவங்க மேலேயும் நாங்க தான் வழக்கு போட்டிருக்கிறோம். ஒரு வழக்கு இல்லாம, ஒரு அடிதடி இல்லாம, ஒரு கலவரம் இல்லாம, ஒரு கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று சுதந்திர போராட்டத்துல காந்தியடிகளினுடைய அந்த அகிம்சை வழியில 2 ஆண்டுகள் போராடி மக்கள் சக்தி வென்றது. அதே மாதிரி கன்னியாகுமரியிலும் அந்த போராட்டத்தினுடைய வெற்றி என்பது போராட்டத்தின் மூலமாக வெற்றி கிடைத்தது அப்படின்னு உள்ள விஷயத்தையும் அதுல நான் இந்த புத்தகத்துல பதிவு செய்திருக்கிறேன். ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறீங்க. அழிவுக்கான திட்டம் அப்படிங்கிறது ஒரு பகுதியில் அழிவுனா இன்னொரு பகுதி மக்களுக்கும் அது அழிவுன்றப்போ நாம் வாழா இருக்கக்கூடாது. அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்றதுக்காக சும்மா இல்லாம அது இன்னொரு இடத்துக்கும் போகிற பொழுது அது அங்கும் அழிவுங்கிறதுக்கு அவர்களோடு தோள் கொடுத்து இது ஒரு அகிம்சை போராட்டம், மக்கள் எழுச்சியான போராட்டம், வெற்றியும் பெற்றிருக்கிறதுன்னு ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறீங்க. இந்த இணையம் துறைமுகத்தை குறித்தும் அதன் பின்னணியில் வந்திருக்கக்கூடிய போராட்டங்கள், அதில் என்னென்ன பாதிப்புகள் இருக்கிறது, எல்லா விஷயத்தையும் ரொம்ப அருமையான ஒரு ஆவணப்படுத்தி இருக்கிறீங்க. இது ஒரு ஆவண புத்தகமாக இருக்கிறது. நிச்சயமாக கடல் பகுதிகள், இந்த துறைமுகங்களை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறவர்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு புத்தகமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த புத்தகத்தை வழங்கி இருக்கக்கூடிய உங்களுக்கு மாதா தொலைக்காட்சி சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரியப்படுத்துகிறோம். நன்றிங்க. நன்றி. என்ன நேயர்களே, நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இன்னும் நம்மில் பலர் இதுபோன்று படைப்பாளிகளாக இருக்கிறார்கள். களத்திலிருந்து போராடியவர்கள் அதனை ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள். அத்தகைய கத்தோலிக்க எழுத்தாளர்களை, உங்களுக்கு தெரிந்தவர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை கண்டு ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இந்த கடலோடிகளின் போராட்டங்களின் உண்மைத்தன்மைகளை சமவெளிக்கு கொண்டு வருவதற்காக மாதா தொலைக்காட்சி எடுக்கும் முயற்சிகளில் கடலோடிகளின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.